அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் ஜும்மா மேடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى. أما بعد فقد قال الله تعالى: وهو الذي أنشأ جنات معروشات وغير معروشات والنخل والزرع مختلفا أكله والزيتون والرمان متشابها وغير متشابه كلوا من ثمره إذا أثمر وآتوا حقه يوم حصاده. وقال النبي صلى الله عليه وسلم: لا تلقوا الركبان ولا يبع حاضر لباد، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم ألهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நம் சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எல்லா வகையான நலங்களையும் வளங்களையும் பெற்று ஆரோக்கியத்தோடும் உரிமைகள் பெற்றும் சந்தோஷத்தோடு வாழும் பாக்கியத்தை முழு உலகத்திற்கும் நசீபாக்கி தருவானாக. சங்கை மிகுந்த பெரியோர்களே, உலகம் முழுக்க ஒரு நாட்டின் முதுகெலும்பாய் இருக்கக்கூடிய விவசாய பிரச்சனை, விவசாய வேளாண்மை திருத்த சட்டத்தை நிறுத்த கோரி டெல்லி சலோ என்கிற பெயரில் விவசாயிகள் ஏற்பாடு செய்திருக்கின்ற நடாத்தி கொண்டிருக்கின்ற அந்த அறப்போராட்டங்கள் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. நீதியை எதிர்நோக்கி ஒரு போராட்டம். உண்மையிலேயே நவம்பர் 26 தொடங்கி டிசம்பர் இன்றைய நாள் 11ஆம் தேதி வரை 16 நாட்கள் தொடர் போராட்டங்களை 22,000 லாரிகளோடு 90,000 டிராக்டர்களோடு தேவையான செல்போன்கள், சார்ஜர்கள், குளிர்தாங்குகிற கம்பளிகள், 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களோடு ஏறக்குறை 80 கிலோமீட்டரை அடக்கி 1,40,00,000 விவசாயிகள் கடும் குளிரில் வாடிக்கொண்டு நியாயத்தை, நீதத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். 5 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்து 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தலைவர் கூறுகிறார், நாளை 12ஆம் தேதி டெல்லி ஜெய்ப்பூர் சாலையை முடக்க இருக்கின்றோம். 14ஆம் தேதி திங்கட்கிழமை பாஜகவுடைய நாடு முழுவதும் இருக்கிற பாஜக அலுவலகங்களை முற்றுகையிட்டு அறப்போராட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம். தேவையானால் தலைநகருக்குள் புகுந்து போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயார். எக்காரணத்தை கொண்டும் வேளாண் திருத்த மசோதா 3 மசோதாக்களை நிறைவேற்றக்கூடாது என்று அவர்கள் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அந்த உறுதிமிக்க உள்ளங்களை உறுதிப்படுத்தி அவர்களுக்கான நீதத்தின் வாசல்களை திறந்து விடுவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நமக்கும் அவர்களுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன தெரியுமா? இந்த நாட்டின் முதுகெலும்பி அவர்கள்தான். விவசாயிகள் இல்லாமல் நமது தட்டுக்கு சோறு வராது. சொல்வார்களே, விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பார்கள். அப்படிப்பட்ட விவசாயம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயம் பாதிக்கப்படுகிற பொழுது அதற்குரிய விவசாயிகள் நிலத்தை கையகப்படுத்தப்பட்டு அம்போ என்று தவிக்க விடப்படுகிற பொழுது அதை பார்த்து ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் நொறுங்குகிறது, கவலைப்படுகிறது. நீதத்தை நம்முடைய உள்ளமும் எதிர்நோக்குகிறது. ஏதோ களத்தில் நாம் நிற்கவில்லை என்றாலும் கூட நமது உள்ளம் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள்
அவர்களைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நீதம் கிடைத்துவிட வேண்டுமே, எப்படியாவது திரண்டிருக்கிற பெரும் திரளாயிருக்கிற கூட்டங்கள் நீதத்தோடு வீடு திரும்ப வேண்டுமே. ஏறக்குறைய கடும் குளிரால் 2 நபர்கள் 2 விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய துயரிலும் கூட, கடும் குளிரிலும் கூட, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் டிராக்டர்களை வீடுகளாக மாற்றிக்கொண்டு அங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், உலகம் முழுக்க கனடாவின் அதிபர் ஆதரவு தெரிவித்தார். உலக நாடுகள் இருக்கிற எல்லா இந்திய தூதரங்களுக்கு முன்பாக விவசாயிகள் போராட்டம் செய்கின்றார்கள். இத்துணைக்கு பிறகும் கூட 16 நாட்கள் கடந்தும் கூட, கடும் குளிரிலே மக்கள் வாடிக்கொண்டிருக்கிற நிலைகளை கண்டும் கூட மத்திய அரசு தலை சாய்க்கவில்லை என்பது பெரும் துயரத்திலும் துயரம். நாம் எப்படித்தான் சாப்பிட போகிறோம்? வெறும் காசு பணங்களை சாப்பிட முடியுமா? தங்க கட்டிகளை சாப்பிட முடியுமா? இல்லை, எப்படி சாப்பிடுவோம்? விவசாயிகள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்று சொன்னால் நம்மால் ஒரு உலகத்துடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்கிற ஒரு முதுகெலும்பான முக்கிய விஷயங்களை அரசு தள்ளி போடுவதும் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதும் இயல்பான காரியம் அல்ல. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஜுமாவுடைய தினங்களில் நாம் சற்று யோசிக்கிறோம். நம்முடைய விவசாய உறவுகள் ஏன் போராடுகின்றார்கள்? என்ன பாதிப்பு வந்து விட்டது? கொஞ்சம் நாம் செய்திகளை காதில் போட்டு உள்ளத்தால் அவர்களுக்காக துஆக்கள் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, விவசாய மசோதா என்று ஜூன் 5 ஒப்புதல் வாங்கப்படுகிறது. முதலாவது 3 மசோதாக்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டன. முதலாவது மசோதா அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020, விவசாயிகளுக்கு முழு சுதந்திரம், உற்பத்தி, சேமிப்புகள் கொடுப்பது. இரண்டாவது, விவசாய விளைபொருள் வியாபாரங்கள் மற்றும் வர்த்தக மேம்பாடு மற்றும் எளிமைப்படுத்துதல் சட்டம் 2020. இதன் மூலம் மாநிலத்திற்குள் உள் மட்டுமல்ல வெளியே கூட வர்த்தகம் செய்து கொள்ளலாம். மூன்றாவது, விவசாயிகளுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் பாதுகாப்பு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் 2020 என்று இந்த 3 சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. கடும் 22 எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த சட்டத்தை மத்திய அரசு ஜனாதிபதியுடைய ஒப்புதல் வாங்கி நிறைவேற்றி இருக்கின்றது. சங்கைக்குரிய பெருமக்களே, இது வெளிப்புறத்தில் பார்க்கிற பொழுது விவசாயிகளுக்கு பாதுகாப்பை தருகிறது, விவசாயிகளுடைய விலை நிர்ணயத்தை ஏற்படுத்துகிறது, நிலங்கள் பாதுகாக்கின்றது போன்று ஒரு தோரணை கொடுத்தாலும் கூட உண்மை விளங்கிய விவசாயிகள் நிலத்தை விட்டு ரோட்டுக்கு வந்து போராடுகிறார்கள் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, முழுக்க தனியார் மயமாக்குதல், கார்ப்பரேட்டுகளுக்கு சொத்தை நிலங்களை வாரி கொடுக்குதல் என்பதுதான் கார்ப்பரேட் நிறுவனங்கள், MSNC தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாம் நிலங்களை, விவசாய நிலங்களை தாரை வார்ப்பதுதான் இந்த 3 மசோதாக்களுடைய முடிவாக தெரிகிறது. இதைத்தான் விவசாயிகள் புரிந்தார்கள். நிலத்தில் நாம் வேலை செய்வோம், விலையெல்லாம் அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள். நிலம் என்னவோ நம்முடையது, என்ன விதிக்க வேண்டும் அவன் சொல்வான், நாம் விதிக்க வேண்டும். நாம் நினைப்பதை நம் நிலத்தில் விதிக்க முடியாது. இதுதான் இந்த 3 மசோதாக்கள் மூலமாக ஏற்படுகிற முதல் பாதிப்பு என்ன தெரியுமா? நிலம் நம்முடையது, நிலத்தில் பாடுபடுபவர் நாம இருப்போம். ஆனால் அதில் என்ன விளைய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கார்ப்பரேட் நிறுவனம். எவ்வளவு ஒரு விலை வருவது, அந்த விலை நிர்ணயம் செய்வது கார்ப்பரேட் நிறுவனம். நமக்கு என்று எந்த அதிகாரம் கிடைக்காது. அவனுக்கு முன்னால் கைகட்டி நிற்க வேண்டும், அவன் கொடுக்கிற விலைகளை வாங்க வேண்டும். ஒருவேளை உற்பத்தி ஆகின்ற விவசாய தானியங்கள் பொருட்கள், அந்த பொருட்கள் எல்லாம் தரம் இல்லாமல் போகிற பொழுது, அவன் குறிப்பிடுகிற தரம் இல்லாமல் போகிற பொழுது, நான் எதிர்பார்க்கின்ற, எங்கள் நிறுவனம் எதிர்பார்க்கின்ற தயாரிப்பு தரம் இல்லை என்று சொல்லி அவன் ஒதுக்கிவிட்டால் விவசாயிகள் தங்கள் வயிற்றில் அடித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தற்கொலை செய்வதுதான் முடிவை தவிர அவர்களுக்கு தீர்வு கிடைக்காது. காரணம், கார்ப்பரேட் நிறுவனம் தான் எந்த பயிரை நட வேண்டும் என்று அதுதான் தீர்ப்பு செய்யும். எவ்வளவு தரம் இருக்க வேண்டும் என்று தான் ஒரு தீர்ப்பு செய்யும். அந்த தரத்திற்கு அந்த பயிர் வந்தால்தான் அதற்குரிய பணங்களை கொடுக்கும். பல நேரங்களிலே முன்னால், இந்த மசோதாக்களுக்கு முன்னால் அரசாங்கம் கையகப்படுத்தும், உரிய விலையை நிர்ணயிக்கும், உடனே பணம் வந்து கைக்கு சேரும், அடுத்த விளைச்சலுக்கு விவசாயி சென்று விடுவார். ஆனால்
இப்பொழுது அப்படி அல்ல. அந்த நிறுவனம் எப்பொழுது பணம் தருகிறதோ அப்பொழுதுதான் நாம் விவசாயத்துக்கு செல்ல முடியும். அவன் என்ன பெயரை இட சொல்கிறானோ அதைத்தான் இட வேண்டும். அது தரமாக இருக்க வேண்டும். மழை குறைவாகிற பொழுது, உரம் குறைவாகிற பொழுது, மண் மக்குகிற பொழுது, தரம் குறைகிற பொழுது நம்மால் உரிய ரேட்டை வாங்க முடியாது. இவ்வளவு படுபாதகமான விவசாயிகளை ராகுல் காந்தி சொன்னது போல விவசாயிகளை கொள்வதுதான் இந்த மசோதாக்கள். விவசாயிகளை கொன்று போய் விடலாம். அதை விட்டு மசோதா என்கிற பெயரிலே விவசாயிகளுக்கு அத்தனை உரிமைகளையும் பறிப்பதுதான் இந்த விவசாய மசோதா. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த மசோதாக்களால் இந்த இந்தியா நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கும் விவசாயத்துக்கும் உண்டான உறவு என்ன தெரியுமா? இந்தியா 126 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். 32,82,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே விவசாயம் செய்யப்படுகிறது. 2013 உலக வங்கியின் கணக்குப்படி ஏறக்குறைய இந்திய பரப்பளவிலே, இந்திய மொத்த பரப்பளவிலே 60.5% நிலங்கள் விவசாயத்துக்கென்றே பயன்பெறுகிறது. இந்தியாவிலே குக்கிராமங்கள் முதற்கொண்டு நகரங்கள் வரை 70% மக்கள் விவசாயத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். இந்திய உற்பத்தியிலே, இந்தியா விளைகின்ற விவசாயங்களிலே 85% பொருட்கள் இந்தியாவுக்கே தேவைப்படுகிறது. மீதமுள்ளதைத்தான் வெளிநாட்டுக்கு ஏற்படும் நாம் ஏற்றுமதி செய்கிறோம். இந்தியாவிலே 24 லட்சம் கோடி வருமானம் விவசாயத்தால் வருகிறது. இவ்வளவு பெரிய வரலாறு கொன்ற ஒரு விவசாயத்தை பன்னாட்டுக்கு வார்த்து கொடுப்பது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வார்த்து கொடுப்பது என்பது எவ்வாறு? நாம் வளர்த்த குழந்தையை இன்னொருத்தருக்கு வார்த்து கொடுக்க முடியுமா? நாம் உரம் போட்டு வளர்த்து அதை பண்படுத்தி நிலத்தை இன்னொருத்தருக்கு வார்த்து கொடுக்க முடியுமா? இதுதான் விவசாயிகளுடைய அந்த அறப்போராட்டம் என்பது, அறச்சீர் போராட்டம் என்பது. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த மசோதாக்களால் ஏற்படுகின்ற பாதிப்பு நாம் நினைவு கொள்ள வேண்டும். முதலாவது, பன்னாட்டு நிறுவனங்கள் ஒப்படைக்கிற பொழுது சாதாரண மக்களால் விவசாய பொருட்களை வாங்க முடியாது. நிறுவனங்கள் வாங்கி என்ன விலை சொல்லுகிறதோ அதைத்தான் மக்கள் வாங்க முடியும். இரண்டாவது, இனிமேல் யாரும் பதுக்கிக் கொள்ளலாம். பொதுவாகவே வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு போன்றவை அத்தியாவசிய பொருட்கள் என்று பதுக்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. ஆனால் இந்த புதிய மசோதாக்கள் மூலமாக இது அத்தியாவசிய பொருட்கள் இல்லை. வெங்காயத்தை பதுக்கலாம், உருளையை பதுக்கலாம், பருப்பை பதுக்கலாம் என்கிற பொழுது இந்த நிறுவனங்கள் எல்லாம் பெரிய முதலீடு கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள், பதுக்கிக் கொள்வார்கள். பிறகு விலை ஏறுகிற பொழுது விற்பார்கள். ஒன்று, தட்டுப்பாடு வரும். இரண்டாவது, விலையேற்றம் வரும். இந்த பதுக்கலை இந்த மசோதா ஆதரிக்கின்றது. மூன்றாவது, விலை நிர்ணயங்களை யார் செய்வது? உரிய தரம் இல்லை என்று நிறுவனங்கள் அந்த நிர்ணயம் அந்த நிறுவனங்கள் தான், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் விலை நிர்ணயம் செய்யும். அந்த நிர்ணய விலை உரிய நேரத்தில் வருமா வராதா என்பது உறுதி அல்ல. நான்காவது, இந்திய ஏற்றுமதி என்பது நமக்கே போதாது என்கிற பொழுது எல்லா தரமான பொருட்கள் எல்லாம் பன்னாட்டுக்கு ஏற்றுமதியாகி தரம் இல்லாத பொருட்கள் தான் இந்தியாவில் சந்தைக்கு வரும். இதுபோல் நிலைகளை எல்லாம் இந்த மசோதாக்கள் ஆதரிக்கின்றன. எனவேதான் விவசாயிகள் குளிர் என்று பார்க்காமல், சிரமம் என்று பார்க்காமல் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து இந்த அறப்போராட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் கொஞ்சம் இஸ்லாத்திற்கு வருவோம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் விவசாயத்தை பற்றி, விவசாயிகளுடைய உரிமைகளை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், جنات معروسات وغير معروسات والنخل والزرع مختلفا أكله والزيتون والرمان متشابها وغير متشابه كلوا من ثمره إذا أثمر وآتوا حقه يوم حصاده. இறைவன் தான் கடலிலும் திடலிலும் மலைகளிலும் மரங்களை, விவசாய நிலங்களை, மாறுபட்ட சுவை கொண்ட நிலங்களை, மரங்களை, கனிகளை கொடுத்தான். ஜெய்தூன் பழத்தை கொடுத்தான், மாதுளம் பழங்களை கொடுத்தான். அவைகள் வருகிற பொழுது சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், அதே நேரம் விளைபொருளுக்கு ஜகாத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று இறைவன் தான் இந்த உலகத்திலே விவசாயத்தை அல்லாஹ் முடிவு செய்கிறான். எந்த நிலத்தில் எந்த கனி வர என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விவசாயத்தை கொடுத்திருக்கிறான்.
விவசாயம் செய்யுங்கள், அறுவடை செய்யுங்கள், அதற்குரிய அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றுங்கள், அடியார்களுக்கு சேர வேண்டிய விவசாய பொருட்களை கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையின் வாயிலாக விவசாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுவான். சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விவசாயிகளுக்கு 5 வகையான கடமைகளை சொல்லி காண்பித்தார்கள். முதலாவது கடமை, ஒரு நிலத்துக்கோ நிலத்தில் விளைகிற பொருட்களுக்கோ அந்த நிலத்துக்கு உரியவர் தான் விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமே தவிர கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்ல, எம்எஸ்என்சி நிறுவனங்கள் அல்ல என்பதை மார்க்கம் சொன்னது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகிறார்கள். தங்குமிடம் முடிவாகிறது, பனு நஜ்ஜாருடைய ஒரு வீடு முடிவாகிறது, ஒரு இடம் முடிவாகிறது. பள்ளி கட்டுவதற்காக வேண்டி பெருமான் சொன்னார்கள், யா பனி நஜ்ஜார் சாமினூனி பிஹாயித்திக்கும் ஹாதா, இதோ பள்ளிவாசல் கட்ட இருக்கின்ற உங்கள் இடத்திற்கு நீங்களே விலை சொல்லுங்கள் என்று அவர்களிடத்திலே விலை கேட்டார்களே தவிர தாங்கள் விலை நிர்ணயம் செய்து தாங்களாக கட்டாயப்படுத்தி கொடுக்கவில்லை. நிலத்துக்கார கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, உங்க நிலத்துக்கு விலை நீங்க சொல்லுங்க சொன்னாங்க. இதுதான் உலகம் முழுக்க உள்ள விவசாயிகளுக்கு. விவசாயம் செய்வது ஒரு விவசாயி, நிலம் அவருடையது, பயிர் அவருடையது, உரம் அவருடையது, தண்ணீர் அவருடையது, உழைப்பு அவருடையது, விலை நிர்ணயமும் அவர்தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக கூறி காட்டுகிறது. விலை நிர்ணயம் விவசாயி தான் செய்ய வேண்டும். இரண்டாவது மார்க்கம் சொன்னது, விவசாயங்களிலே இடைத்தரகர்கள் யாரும் போட்டி போட்டுக் கொண்டு பொருட்களை வாங்க வேண்டாம். சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தலக்கவு ருக்பான், நீங்கள் எல்லையிலே நின்று கொண்டு வருகிற கிராம விவசாயிகளிடத்திலே மொத்தமாக பொருட்களை வாங்கிக்கொள்ள வேண்டாம். ஒரு கிராமவாசி நகரவாசிக்கு விற்க வேண்டாம், சந்தைக்கு எல்லோரும் பாருங்கள், சந்தையிலே விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கும், அந்த விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் முன்னரே விலை தெரியாமல் ஏதோ ஒரு விலைக்கு வாங்கிட்டு வந்து சந்தையிலே விலை கூட்டி விற்க வேண்டாம் என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயிகளை வழிமறித்து இடைத்தரகர்கள் விலையை பேசி வாங்கி சந்தையில் அதிகம் இருப்பதை மக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதாலே தடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் பிறர் குறுக்கிட வேண்டாம் என்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை விலை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இன்னொரு நிறுவனம் குறுக்கிட்டு விலை பேசுவதை எம்பெருமானார் தடுத்திருக்கின்றார்கள். நான்காவது, பதுக்கல் செய்வதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. அல் முஹ்தகிர் மல்ஊன், பதுக்கல் செய்பவன் சபிக்கப்பட்டிருக்கிறான். வல் ஜாலிம் மர்சூகுன், யார் கிராமங்கள் இருந்து நகரத்திற்கோ தங்கள் ஊருக்கோ சந்தைக்கு கொண்டு வந்து விலை குறைத்து விற்கின்றார்களோ, விலை குறைவாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரிஸ்கை அபரிமிதமாக கொடுத்து விடுவான் என்று எம்பெருமானார் கூறி காட்டினார்கள். சங்கைக்குரியவர்களே, உரியவரை விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். இடைத்தரகர்கள் யாரும் போட்டி ஓடக்கூடாது. மூன்றாவது, விலை பேசுகிற பொழுது யாரும் குறுக்கிட்டு விலை பேசக்கூடாது. நான்காவது, பதுக்கல் செய்வது அறவே கூடாது. ஐந்தாவது, அந்த நிலத்தை கையகப்படுத்துகிற பொழுது விவசாய நிலமாக இருந்தால் கையகப்படுத்த கூடாது என்கிறது. ஆனால் வந்திருக்கிற புதிய மசோதா நிலத்தை கையகப்படுத்துகிற பொழுது அரசாங்கம் ரோடு போடுகிற பொழுதோ 8 வழிச்சாலை போடுகிற பொழுதோ தேவைப்பட்டால் விவசாயம் வருகிற கனிகள் பூக்கின்ற அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலங்களை கூட காசு கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம், அந்த நிலத்தை கையகப்படுத்தலாம். அந்த மார்க்கம் சொன்னது, விவசாயினுடைய திருப்தி இல்லாமல் அவருடைய அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்த அரசுக்கு அனுமதி இல்லை என்கிறது மார்க்கம். ஒரு நேரம் பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். பள்ளிக்கு அருகிலே அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வீடு இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பள்ளிக்கு அந்த இடம் கிடைத்தால் மிக நன்றாக இருக்கும், பள்ளி விசாலப்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த வீட்டை விலை கேட்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு மறுத்துறாங்க. தர்மமா கொடுத்துருங்கன்றாங்க, அதுக்கும் மறுத்துறாங்க. இந்த இடத்தை விட்டுடுங்க, அரசாங்கம் இடம் கொடுத்துரும், அங்க வீடு கட்டிக்குன்னு சொன்னாங்க, அதுக்கும் மறுத்துறாங்க. பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு என்கிற நீதிபதியிட்ட போனாங்க. சொன்னாங்களாம், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவர்களே, கலீஃபா அவர்களே, அந்த நிலத்தின் உரிமையாளர் அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும்? எனவே
அப்பாஸ் ரலியல்லாஹு நிலம் அது. அவர் உரிமையோடு அவர் விருப்பத்தோடு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம், இல்லை என்றால் அதை வாங்க அரசுக்கு எந்த அனுமதியும் இல்லை என்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த தீர்ப்பு எப்படி செஞ்சீங்க, ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமானாரை கேள்விப்பட்டிருக்கிறேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸ் கட்டுகிற பொழுது ஒரு செவர் இடிந்து விழுந்து கொண்டு இருந்ததாம். அல்லாஹ் சொன்னானாம், அடுத்தவருடைய நிலத்திலே அவன் சம்மதம் இல்லாமல் கட்டினால் எப்படி கட்டிடம் நிற்கும் என்று சொன்ன உடனே பிறகு அந்த நிலத்துக்காரிடத்திலே அனுமதி வாங்கிய பிறகுதான், சம்மதம் தெரிவித்த பிறகுதான் சிவர் நிற்க ஆரம்பித்தது. எனவே பிறர் அனுமதி இல்லாமல் பிறர் சம்மதம் இல்லாமல் ஒரு நிலத்தை கையகப்படுத்துவதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்ற தடுக்கின்றது. அப்படியானால் இந்த புதிய மசோதாவிலே எந்த நிலத்தையும் அரசு எப்பொழுது வேண்டுமானால் கையகப்படுத்தலாம் என்கிற பொழுது மார்க்கம் அங்கே தடை செய்கிறது. யாருடைய நிலமோ நிலத்தினுடைய உரிமையாளர் அனுமதி கொடுத்தால், சம்மதித்தால், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் தான் நிலத்தை கையகப்படுத்தலாமே தவிர அரசாங்கம் அதை கட்டாயப்படுத்த முடியாது என்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இஸ்லாம் எல்லா நிலைகளிலும் வழிகாட்டுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, விவசாயிகளா, அவர்களுக்கு நான் உரிமைகள் நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நான் உரிமைகள் என்ன, அவர்தான் விலை நிர்ணயம் செய்வார். அவருக்கு எந்த இடைத்தரகரும் வேண்டாம். அவர் பேசுகிற பொழுது விலையேற்றம் யாரும் செய்ய வேண்டாம். யாரும் பதுக்கல் செய்து மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். யாரும் நிலத்தை கையகப்படுத்த வேண்டாம். அவர் அனுமதி இல்லாமல் இது போன்ற உரிமைகள் எல்லாம் இஸ்லாம் கொடுக்கின்றது. அதே சமயம் அரசை பார்த்து இஸ்லாம் பேசுகிறது. ஒரு வறிய கூட்டம் ஒன்று தங்களுக்குத்தான் நிலம் என்று வாழ்கிற பொழுது திடீரென்று உங்களுக்கு நிலம் அல்ல, இது கார்ப்பரேட் நிலம், அவர்கள் தான் முடிவு செய்வார்கள் என்று வந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு அந்த அனாதையாக அந்த மக்கள் நிற்கிற பொழுது அரசு அந்த சத்தங்களை செவிதாழ்க்க வேண்டும். அவன் கோரிக்கைகளை நாம் காதாழ்த்தி கேட்க வேண்டும். அரசு நினைத்தால் கோரிக்கைகளை மாற்றலாம். ஏற்படுத்தியது அவர்கள் தானே, மாற்றவும் முடியும். அதை மாற்றி பல சட்டங்களை, விவசாயிகள் நலனை கொடுக்கின்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியும் தானே. சங்கைக்குரிய பெருமக்களே, அரசு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இதோ ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு ஆதரவற்ற ஒரு அனாதை ஒரு மரத்தை சொந்தம் கொண்டாடுகிறார். அந்த மரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மரம் நம்முடைய என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரம் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபரிடத்தில் போய் இது உன் மரம் அல்ல, என் மரம் என்கிறார்கள். அந்த ஆதரவற்ற அனாதைக்கோ இல்லை இது என் மரம் என்று வாதிடுகிறார். அபூ லுபாபா ரலியல்லாஹு என் மரம் என்கிறார்கள். இந்த விசாரணை பெருமானிடத்திலே போனது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய முறையிலே விசாரித்து அந்த மரம் அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் சொந்தம் என்பது நிரூபணமாகிறது. எம்பெருமானார் தீர்ப்பளிக்கிறாங்க, எப்பா அனாதை சிறுவரே, உங்களுக்கு இந்த மரம் சொந்தமானதல்ல, தவற வழங்கிட்டீங்க. இந்த மரம் அபூ லுபாபா அவர்களுக்கு தான் சொந்தம் என்று தீர்ப்பான உடனே அந்த அனாதை சிறுவர், அந்த அனாதை வாலிபர் முகமெல்லாம் சுருங்கி போய், வாழ்வெல்லாம் இந்த மரத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம், நமக்கு இந்த மரம் இல்லை என்கிற பொழுது நான் என்ன செய்வேனோ என்று அந்த அனாதை முகம் வாடுகிற பொழுது நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை வழங்கிய பிறகு அவருக்கு ஒரு ஏதாவது உபகாரம் செய்யலாம் என்று நினைத்து அபூ லுபாபா ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ லுபாபா இந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துடுங்க, தர்மமா கொடுங்க, அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு 100 மரம் கொடுப்பான் என்று சொன்னாங்க. அபூ லுபாபா ரலியல்லாஹு மறுத்துட்டாங்க. வித்துருங்கன்னு சொன்னாங்க, அதுக்கும் மறுத்துட்டாங்க. தர்மம் செய்யுங்கன்னாங்க, அதுக்கும் மறுத்துட்டாங்க. இப்போ அந்த அனாதை வாலிபர் முகமெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறார். நான் என் மரம் என்றே வாழ்ந்திருக்கிறேன், எனக்குத்தான் மரம் என்று வாழ்ந்தேன், ஆனால் மரம் எனக்கு இல்லையாமே என்று அவர்கள் முகமெல்லாம் சோர்ந்து அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்திலே அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு நபிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் அபூ லுபாபா அவங்கள்ட்ட போய் வியாபாரம் பேசிக்கிறேன் என்று சொல்லி, அபூ லுபாபாவே நீ சொன்ன அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடு, இதோ இந்த இடத்திலே எனக்கு ஒரு 100 மரங்கள் பேருத்தம் கொலைகள் காய்க்கின்ற தண்ணீர் இருக்கின்ற ஒரு நிலம் இருக்கிறது, 100 மரம் இருக்கிறது, நான் உனக்கு தருகிறேன், ஒரு மரத்தை கொடுப்பாயா என்று கேட்ட உடனே அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு சரி என்று ஏற்றுக்கொண்ட உடனே வந்தாக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் நான் அந்த மரத்தை வாங்கி விட்டேன், தாங்கள் அந்த அனாதை வாலிபருக்கு கொடுத்து விடுங்கள் நாயகமே, ஆனால்
தாங்கள் அபூ லுபாப் அவர்களுக்கு கொடுத்த அதே வாக்குறுதி எனக்கும் தருவீர்களா என்று கேட்டார். சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தஹதா, உனக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் 100 மரத்தை கொடுப்பான் என்று சொன்னார்களாம். உஹதுடைய போர்க்களம் அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிற பொழுது, வெட்டப்படுகிற பொழுது பெருமானா சொன்னாங்களா, முதல்லல் அபூ தஹதா ஃபில் ஜன்னah, இதோ சொர்க்கத்திலே அபூ தஹதாவுக்கு பூத்து குலுங்கி இருக்கின்ற மரங்களை பார்க்கின்றேன் என்று எம்பெருமானார் சுபசி சொன்னார்களாம். சங்கைக்குரிய பெருமக்களே, அங்கே ஒரு அனாதை வாலிபர் முகம் சோர்ந்து விடுகிறார். தனக்கென்று ஒரு மரம் இருப்பதாக நம்பி வாழ்ந்திருக்கிறார். மரம் இல்லை என்கிற பொழுது ஆதரவற்று நிற்கின்றார். அரசு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசு கை கொடுத்தது, அவருக்கு வாழ்வளித்தது. இதே போன்றுதான் மத்திய அரசு அதிகாரிகள் அந்த ஏழைகளுடைய விவசாயிகளுடைய குரல்களை, அந்த நீதி குரல்களை கேட்டு அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் அவர்களை கேட்டுக்கொள்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நாம் வாடுகின்ற குளிரில் வதங்குகின்ற அந்த மக்களுக்காக, பெரும் திரளாய் கூடியிருக்கிற மக்களுக்காக நாம் துவா செய்வோம். எது நீதியோ இறைவா, நீதியை நிலைநாட்டி கொடு. விவசாயிகளின் உரிமைகளை நீ பாதுகாத்து விடு. அவர்களின் நிலங்களை, அவர்களின் விவசாயங்களை, அவர்களின் உயிர்களை, அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் நீ பொறுப்படுத்திக் கொள் இறைவா என்று இந்த நல்ல நேரங்கள் நாம் துவா செய்வோம். நாம் நம்முடைய பகுதியில் இருக்கிற விவசாயிகளை ஊக்குவிப்போம். எல்லா நிலையிலும் யாரெல்லாம் ஆதரவற்று போகிறார்களோ அவர்களையெல்லாம் அரவணைப்பதுதான் இஸ்லாத்துடைய முதல் கடமை. ஈமான் அடையாளம் ஆதரவற்றுக்கு அத்தனை பேருக்கும், அனாதை குழந்தைகளா, விதவைகளா, வாலிபர்களா, குழந்தைகளா, அத்தனை பேருக்கும் ஆதரவு வார்த்தைகளால், வாழ்க்கைகளால், பணங்களால், தொழில்களால், ஆதரவு வார்த்தைகளால் நாம் ஆதரவு கொடுப்பதும் அரவணைப்பதும் தான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் உலகத்தில் வாழ இருக்கின்ற அத்துணை பேருக்கும் எதுவெல்லாம் உரிமைகளோ நீதங்களோ அவைகளெல்லாம் பெற வைத்து நிம்மதியாக சுபிட்சமாக வாழும் நல்வாழ்வை நசீபாக்குவானாக. விவசாயிகளுக்கான உரிமைகள் விரைவில் கிடைத்து சந்தோஷமாய் அவரவர் ஊருக்கு திரும்ப நிலைகளை கொடுப்பானாக. அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களை விட்டு பாதுகாத்து அவர்களுக்கு இறைவனை பாதுகாப்பளிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.